வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல சூப்பரான ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது யார் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, யாரை வந்து அந்த கண்ட்ரோலுக்கு இணங்கி அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தைரியமாக வந்து பேசுகிறாங்க, ஒரு சில பேர் அப்படியே பம்புறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே தர்ஷிகா வந்து தீபக்கை வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் வந்துட்டு அவருடைய வன்மத்தை வந்து ஜாக்லின் மேலே கக்கியிருப்பார். ஆனால் ரொம்ப ஓவராக கக்கிட்டாப்பில் அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது யாருமே வராமல் இருந்தாங்க, சாச்சனா வந்தாங்க. சரி, சாச்சனா யாரை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாச்சனா, முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்கெல்லாம் பேசுகிறத அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க எப்போ யாரை தாக்குவாங்கன்னு தெரியாது, மாறி மாறி இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் பேசுகிறது ஒரே மாதிரி பேட்டர்னாக இருக்கும். விஜய் விஷால், ஜாக்லின், சௌந்தர்யா பேசுகிறது, முத்துக்குமரன் மட்டும் தான் பேசுவாங்க. இவங்க ஜாக்லின், அவங்க விஷால், இப்படி மாறி மாறி போகும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாச்சனா யாரை சொல்ல போகிறாங்க பார்த்தா திடீர்னு பார்த்தா ஷாக்காக தீபக்கை சொல்கிறாங்க. இனியா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா தீபக் வந்துட்டு ஆட்டி வைக்கிறாரு. கிச்சனில் வந்துட்டு ஒரு 3 பேரை போட்டிருக்காரு இன்சார்ஜாக, அருண், சௌந்தர்யா, ரஞ்சித். அவங்க வேலையில் அவங்க பார்க்க போகிறாங்க. எல்லாத்துக்குமே இவர் வந்து தலையிடுற மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு இவர் பண்ணுற வேலையை மட்டும்தான் செய்யணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். அதே மாதிரி இவங்களும் தனிச்சையாக வந்து இதையும் எடுக்கவும் மாட்டுறாங்க, அவரும் விட மாட்டுறாரு. ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. யாராவது எதை கேட்டால் கூட இருங்க வந்துட்டு தீபக் கோட்டன்னு சொல்கிறாரு. இப்படி பண்ணால் அப்புறம் எப்படி அவங்க வந்து சுதந்திரம் இது பண்ண முடியும்? நான் கண்ணாராக பார்க்குறேன், அது காண்டா இருக்குன்ற மாதிரி வந்துட்டு சூப்பராக ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதான் உண்மை. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம், இந்த ஃபுட்டுன்ற மேட்ரு இன்னுமே தொடர்ச்சியாக வந்து அந்த கிச்சன் ரூமில் நடந்துட்டு தான் இருக்குது. ஒருத்தங்க எனக்கு இது போதும்ன்றாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் கேட்க மாட்டிங்களா, நான் வேறு யாருக்கும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு முடிக்கிறத ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டே போகிறாங்க. நேற்றும் முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் முத்துக்குமரன் சொன்னாங்க, அப்பயும் கேட்கல. சரி அருண் தான் கேட்கலையே, அதை வந்து கேப்டன்களை சொன்னாங்க. கேப்டன் வந்துட்டு அருணுக்கு நல்லா வந்து டப்பா அடிச்சிட்ருக்காப்புல. நேற்று திரும்ப வந்துட்டு ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, எனக்கு இப்போ சப்பாத்தி வந்து 3 போதுங்கன்னா, இல்லை 4 கொடுக்குறேன், நீங்கள் யாருக்கும் நான் கொடுங்கன்றாங்க. இது வந்து வற்புறுத்துகிற மாதிரி இருக்குது. அதேமாரி உள்ள கிச்சனுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜை திறக்கவே கூடாது, திறக்கணும்னா கேட்டு தான் திறக்கணும். என்னையா ஃப்ரிட்ஜை திறக்கிறது கூடுமா, என்னையா ஓவராக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லையாப்பான்ற மாதிரி இருக்குது. ஸோ தீபக்கோட கேப்டன்சி எப்படி போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு சர்வாதிகாரி நோக்கத்தில் போயிட்டுருக்கு. எப்படி வந்து மஞ்சளோட விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி போச்சோ, இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறேன், குவாலிட்டியாக வச்சுருக்கேன்ற மாதிரி வந்துட்டு எல்லாரையும் போட்டு அமுக்கிட்டு இருக்காப்புல. அதை தான் அங்கே வந்து சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு என்ன தோணுது? தீபக் உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்காரா, இல்லை அவர் கரெக்டாக தாங்க இருக்கார், இவங்க தாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.